தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை தேடும்படி அமைச்சர் ஏவா வேலுவிடம் கிராம மக்கள் முறையிட்டனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே சர்க்கரை பீர் முகமது என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ள நீர் அதிகமாக சென்றபோது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை என அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்து வந்த நிலையில் இன்று கடந்த 3 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் வெள்ள நீர் வடிந்ததனால அவர்கள் சாலையிலே நின்று அந்த பகுதியில் வந்த அமைச்சர் ஏவா வேலுனுடைய வாகனத்தை மறித்து அவரிடம் முறையிட்டனர். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் இந்த கருங்குளத்தில் இறங்கி தாதன்குளத்தில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு வரும்பொழுது மற்றொரு நபருடன் இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும், அப்பொழுது அருகில் இருந்த குளம் உடைந்து அந்த சாலையிலே அடித்துச் செல்லப்பட்ட வெள்ள நீரில் இருவருமே அடித்துச் செல்லப்பட்டதாகவும், அதில் வாகனத்தை ஓட்டி வந்தவர் அருகில் இருந்தக்கூடிய ஒரு மரத்தில் தொற்றிக்கொண்டு அவர் உயிர் பிழைத்ததாகவும், இந்த பீர் முகமது என்பவர் மட்டுமே வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் இதுவரை அவர் குறித்த எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை. அவரை மீட்பு பணியிலே உடனடியாக தேடி அதன் மூலமாக அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அந்த ஊர் மக்கள் அமைச்சரிடம் முறையிட்டனர். உடனடியாக அமைச்சர் அவருடன் வந்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் கருங்குளம் பகுதியில் மீட்பு பணிகளுக்காக இறங்கிய இந்திய இராணுவத்தினரை வரவழைத்து இந்திய இராணுவ அதிகாரிகளிடம் இந்த மீட்பு பணியை மேற்கொண்டு அவர் காணாமல் போன நபர் குறித்த தேடி அவரை ஒப்படைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்திய இராணுவத்தினரிடம் அமைச்சர் ஏவா வேலு வைத்தார். அதன்படி அந்த பகுதியில் அந்த புதர் நிறைந்த அந்த பகுதியில் இந்திய இராணுவத்தினர் பீர் முகமதுவை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்றதாகவும், அப்பொழுது வெள்ள நீரினுடைய வேகம் அதிகமாக இருந்ததனால அங்கிருந்து இருவரும் அடித்துச் செல்லப்பட்டு வாகனத்துடன் அடித்துச் செல்லப்பட்டு அதில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீண்டு வந்ததாகவும், 3 நாட்களாக இந்த சர்க்கரை பீர் முகமது என்ற இந்த நபரை காணவில்லை என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது.